இந்த நாளிலே இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கிற அப்படின்னால அதை வீண் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்த ஒருத்தர் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக இந்த நாளிலும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலையில் ஆண்டவர் பேச விரும்புறதுன்னா உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் மகிமையினால் நிறைவாக்கப்படும். ஆமென். வேதம் சொல்லுது அவர் மகிமை, தேவனுடைய மகிமை என்று சொல்லும்போது தேவன் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. பிலிப்பு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது அந்த சபை மிகவும் பிரச்சனைகளில், நெருக்கத்தின் நடுவிலே, தேவைகளின் நடுவிலே, போராட்டங்கள் நடுவிலே இருக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வாசகத்தை, இந்த வசனத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். ஆகையினால் இந்த காலவேளையிலே போராட்டங்களிலும், நெருக்கங்களிலும், தேவைகளிலும், பலவித நெருக்கங்களிலும் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் பேச விரும்புகிற காரியம், உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் மகிமையினாலே அவர் நிறைவாக்கி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் அங்கே வார்த்தையை தேவன் சொல்ல ஆரம்பித்த போது எல்லாம் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கால வேளையில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு குறைவுகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு தேவைகள், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு போராட்டங்கள் நடுவில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இந்த காலையில் நம்மை பார்த்து பேச விரும்புகிற காரியம், அவைகளில் எல்லாம் கர்த்தர் தம்முடைய மகிமையினாலே அவர் நிறைவாக்கி நம்மை நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனமாக இருந்தபோது அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்பாக இரவும் பகலும் அக்கினி ஸ்தம்பமாயும் பகலிலே மேக ஸ்தம்பமாயும் தேவன் அவர்களை விட்டு விலகாமல் கூடவே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்காக, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே பரிசுத்த ஆவியை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் நம்மோடு கூட எப்போதும் இருந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது உலகத்தில் பெரிய பாக்கியம் என்னன்னா தேவன் நம்மோடு இருப்பது தான். இல்லையா சொல்லுவோமா? அதாவது தேவன் நம்மோட இருப்பது தான் பெரிய பாக்கியம். ஆமென். அப்போ தேவன் நம்மோட இருக்கிறதுனால என்ன பாக்கியம் அப்படின்னா, எவ்வளவு பிரச்சனை வரலாம், எவ்வளவு தேவைகள் வரலாம், எவ்வளவு பலவீனங்கள் வரலாம், எவ்வளவு நம்ம சமாளிக்க முடியாத சிச்சுவேஷனில் நம்ம சிக்கிக்கொள்ளலாம், ஆனால் கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நம்மை நிறைவாக்கி நடத்த வல்லமை உள்ளவர் என்பதை விளங்கப்படுவார். ஆமென். அதாவது இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஆண்டவர் இயேசு சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் எதுலையும் நீங்கள் தோற்று போவதில்லை, எதுலையும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, எதுலையும் கர்த்தர் உங்களை அவமானம் அடைய விட மாட்டார். என் தேவன் இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று. ஆமென். அவர் மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறவர், அவர் இந்த உலகத்தில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், அவர் எல்லாவற்றையும் நமக்காக நிறைவாக்கி நடத்த வல்லமை உள்ளவர். இந்த காலையில் நம்ம எவ்வளோ குறைவில் வந்திருக்கிறோன்றத நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க அறியாமல் இருக்கலாம், ஏன் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நமக்குள்ளே இருக்கிற குறைவை அறியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள தனிப்பட்ட விதத்தில் இருக்கிற குறைவை அறிந்து உதவி செய்ய வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தோட கடைசி வசனத்தை வாசிங்களேன். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஏதோ இந்த உலகத்தில் ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்கி அவர் தேவன் என்பதை விளங்க பண்ணலை.
உங்களை போல என்ன போல மாம்ச சரீரத்தில் பிறந்து வாழ்ந்து பாடுபட்டு பாவம் இல்லாதவராய் வாழ்ந்து உங்களுக்கும் எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அவர் உயிரோடு எழுந்து வேதம் சொல்லுகிறது, பாடுபடுகிற நமக்கு இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் உதவி செய்ய அவர் வல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்போதாவது அல்ல, எப்போதும் உதவி செய்ய வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. எப்போதும் உதவி செய்ய வல்லமை உள்ள ஒரு தேவன். அவர் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்து குறைவுள்ளவர்களாய் மாறும்போது நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல வேற ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லைங்க. ஹல்லேலூயா. இயேசுவை அறிந்து கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து முதலாவது அவர் செய்த அற்புதத்தை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு முதலாம் அற்புதத்தை கானாவூர் கல்யாணத்திலே செய்து அவர் தம்முடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பின நோக்கம் தேவனுடைய மகிமையை இந்த உலகத்திலே மனுஷனுக்குள்ளே வெளிப்பட பண்ணுவதற்காக. அல்லேலூயா. இன்றைக்கு கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையை முதலாவது வெளிப்பட பண்ணினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். மகிமை என்று சொல்லும்போது என்னன்னா, தேவ பிரசன்னம் நம்மோடு தங்கி இருப்பது தான் மகிமைன்னா. என்னது? தேவன் நம்மோடு தங்கி இருப்பது. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சீனாய் மலையில மகிமை இறங்கியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலே மகிமை இறங்கி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதை சொல்லுகிறது என்றால், தேவன் தங்கி இருக்கிறதை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு வரையும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சவங்க, பயப்படாதீங்க, தேவன் உங்களோடு கூட எப்போதும் இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன். அல்லேலூயா. சுத்தமாக இல்லையா சொல்லுவோமா? அதான் இந்த உலகத்தில் யார் நம்ம கூட இல்லாட்டாலும் பரவாயில்ல, தேவன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம யாரையும் நம்ம நம்பி இருப்போம். ஆனால் நம்ம நம்புறவங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? நம்மளை கைவிட்டுருவாங்க. நான் உதவி செய்வேன்னு சொல்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க? உதவி செய்ய முடியாமல் போயிடுவாங்க. உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. ஆனால் நமக்கு எப்போதும் உதவி செய்ய வல்லமை உள்ள கர்த்தர், அவர் ஒருவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் அவர் மகிமையை நீங்கள் சுமக்கக்கூடியவங்களாக மாறணும். நீங்கள் யாராக மாறணும்? அவருடைய மகிமையை சுமக்கக்கூடியவர்களாக மாறணும். அதாவது தேவ பிரசன்னம் உங்கள் கூட இருக்கிறத உணரக்கூடிய அனுபவத்துக்குள்ளே வரணும். எல்லாரும் சொல்லுங்க, எந்த அனுபவத்துக்குள்ளே வரணும்? தேவ பிரசன்னம் நம்ம கூட இருக்கிறத உணரணும். அதாவது எங்கே போனாலும் சரி, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னை நடத்துகிறாரு, அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என் கரத்தை பிடிச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு தைரியம் வரணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அதற்கு நமக்கு தேவையான ஒரு 3 காரியங்களை 3-4 காரியங்களை வேகமாக இதில் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1-2ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். நம்ம முதலாவது வாசிக்கிற காரியம் என்னன்னா, இயேசுவும் அவருடைய தாயாரும் இந்த கல்யாணத்திற்கு என்ன செய்யப்பட்டிருந்தார்கள்? சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் தேவை என்னன்னா, தேவனை முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை முதன்மைப்படுத்தணும். தேவனை முதல் இடத்துல வைக்கணும். தேவனை எங்கே வைக்கணும்? எல்லாருக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு நம்ம குடும்பத்திலையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இயேசு சொன்னார், முதலாவது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை வாசிக்க சீக்கிரம். நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான், சொல்லுங்க பார்க்கலாம் சேர்ந்து. உங்களுக்கு சூப்பர். நீங்களே உங்களுக்கு நல்லா கைத்தட்டிங்களா? நல்ல அழகாக வசனத்தை சொன்னீங்க.
நம்ம ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கும்போது, வசனம் சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் முதல்ல தேவனை வைக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? எதை செய்தாலும் முதல்ல யாருக்கு முதலிடத்தை கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். தேவன் பாருங்க, உலகத்தில் எல்லாத்தையும் யாருக்காக படைச்சார்? இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் எல்லாத்தையும் மனுஷனுக்காக படைச்சார். ஆனா மனுஷனை யாருக்காக படைச்சாரு? தேவனுக்காக படைச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசிச்சு பாருங்க, எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் எல்லாத்தையும் அவருக்காக உண்டாக்கல, எல்லாத்தையும் மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா மனுஷனை தனக்காக உண்டாக்குனார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, கடவுள் நம்மளை என்னத்தை நேசிக்கிறாரு, என்ன நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால தான் வசனம், தேவன் அவரை விசுவாசிக்கிறவன் அவனை கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி எவ்வளவா அன்பு கூர்ந்தார்? இவ்வளவாயினா உயிரையே கொடுத்தார். எதை கொடுத்தாரு? சத்தமா சொல்லுங்களேன். ஜீவனை கொடுத்தார். அதாவது இந்த உலகத்துல பாருங்க, மனுஷன் எதை வேணாலும் கொடுக்கலாம், ஆனா உயிரை யாருக்காகவும் கொடுக்க முடியாது. உயிரை கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாரும் பாருங்க சொல்லுவாங்க, என் உயிரை வாங்குறாயா, என் உயிரை எடுக்கிறாயா அப்படிம்பாங்க. ஆனா உங்களுக்காக எனக்காக உயிரை கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல, நல்ல கவனிங்க, உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மேன்மையை, அவர் பரலோக மேன்மையை விட்டு இந்த உலகத்தில் உங்களுக்காக எனக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் என்ன ரூபம் எடுத்தாருங்க? அடிமையின் ரூபம்னா, நீங்களும் நானும் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமை ஆகிட்டோம். பாவிகளை போல இருக்கிற உங்களை போல என்ன போல அவர் மனுஷனாக வந்தார். எதுக்காகனா, உங்கள் மேலே என் மேலே வச்ச அன்பு. இந்த அன்பு தான் அவரை என்ன செய்தது? அவரை மனுஷனா மாம்ச சரீரத்தில் கொண்டு வந்து உங்களுக்காக எனக்காக வாழ்ந்து, உனக்காக எனக்காக, உங்களுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிற அந்த தேவனை நமக்காக ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். அந்த தேவனை எந்த சூழலிலும் முதன்மைப்படுத்தி நம்ம வைக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன்னு சொல்லுவோமா? நீங்கள் நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பார்க்குறாங்க? நாள் பார்க்குறாங்க, வாஸ்து பார்க்குறாங்க, நட்சத்திரம் பார்க்குறாங்க, இன்னும் நேரம் பார்க்குற ஆட்கள் இருக்காங்க. என்ன நேரம்? நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம். நீங்கள் நல்ல கவனிக்கணும். யார்? ஆண்டோடைய பிள்ளைகள் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு எல்லா நேரமும் என்ன நேரம்? நல்ல நேரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா இயேசு எப்போதும் நல்லவராக இருக்கிறார். இயேசுக்கு ராகு காலம் கிடையாது, யமகண்டம் அவருக்கு கிடையாது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ராகு காலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, கெட்ட காலம் கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஆகையினால் நமக்கு எல்லா காலமும் நல்ல காலம்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை? 3-4 வசனத்தை வாசிக்கலாம், பார்க்கலாம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா, எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில், குறைவுகள், போராட்டங்கள் வந்தாலும் இந்த உலகத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் நம்ம முறையிடக்கூடாது. எதையுமே அவரிடத்துல தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுவோமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறதை வாசியுங்கள். எரேமியா 33:3 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு பிரச்சனை ஏன் வருது தெரியுமா? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுறது தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நெருக்கங்கள் ஏன் வருது தெரியுமா? ஜெபத்தில் நம்ம இன்னும் நம்மளை உறுதிப்படுத்துறதுக்கு தான். ஆதி திருச்சபையில் நீங்கள் பார்க்கணும், சபை என்பது பிரச்சனைகளை சந்தித்து தான் அது ஜெபத்தில் உறுதியாக இருந்து அது தேவனிடத்திலிருந்து பதிலை பெற்றதுனால பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம்.
இன்றைக்கு நல்ல கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடாது. அந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் நம்மை விடுதலையாக்க நாம் நினைக்கிறதுக்கு மேலான அற்புதத்தை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காலையில் ஆண்டவர் சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம சரீர பிரகாரமாக எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அற்புத சுகத்தை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம எனக்கு இருந்த பிரச்சனையில் 2 டாக்டர் சொன்னாங்க வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ஒரு டாக்டர் சொன்னார், இல்லை பாஸ்டர், உங்களுக்கு கர்த்தர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அற்புத சுகத்தை தருவார் சொல்லி. அது ஆண்டோடைய பிள்ளை. அவர் சொல்கிறார், உங்களை அற்புத தெய்வீக சுகத்தினால் ஆண்டவர் நிரப்புவார் ஐயா, உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது. டாக்டர் ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் நல்லா கவனிக்கணும், நமக்கு பரம வைத்தியர் அவர். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் அதில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஆமேன்னு சொல்லுவோமா? தேவைகள் வரும்போது சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் சொல்ல அவரை நோக்கி கூப்பிடணும். ஆமேன்னு சொல்லுவோமா? 3வது நம்ம வாசிக்கிறோம், 7-8 மைக்கில் வாசிங்களேன். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்போது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இதில் 2 காரியங்களை அடுத்த நம்ம பார்க்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முதலாவது அந்த கச்சாடிகளை தண்ணீர்களை நிரப்புங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம வாழ்க்கையில் 3வது தேவை என்னன்னா, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு கீழ்ப்படுகிற அனுபவம் தேவை. எல்லாரும் சொல்லுங்கள், என்ன அனுபவம் தேவை? யார் சொல்கிறத கேட்கணும்? ஆண்டவர் சொல்கிற வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவர் சொல்லுகிறபடி நாம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமேன்னு சொல்லுவோமா? சாமுவேல் சொன்னார், கர்த்தாவே சொல்லும். எத்தனை பேர் அப்படி சொல்ல ரெடியாக இருக்கீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்கிறத நம்ம செய்யணும். ஆமேன்னு சொல்லுவோமா? இயேசு சொன்னார், அந்த கச்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்னார். அந்த தண்ணீரை அந்த கச்சாடி முழுவதும் நிரப்பினார். இன்றைக்கு நம்மளை கீழ்ப்படிதல் என்பது முழுமையாக இருக்கணும். கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும்? முழுமையாக இருக்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறத கேட்கறது, சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறத கேட்காமல் போகிறது, அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறத கேட்டு கீழ்ப்படியை ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆதாமும் ஏவாளும் இழந்து போக காரணம் என்ன? காரணம் கீழ்ப்படியாமை. இன்றைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் வார்த்தையை முதலாவது புரிந்து நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம வாழ்க்கையில் செய்ய கற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? செய்ய கற்றுக்கொள்ளணும். அதனால தான் எஸ்ராவினுடைய வாழ்க்கையில் வாசிக்கிறோம். எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். அல்லேலூயா. சத்தமோர அல்லேலூயா சொல்லுவோமா? பைபிள் கையில் வச்சிருக்கவங்களாம் கொஞ்சம் பைபிளை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளை நல்லா தூக்கி உங்கள் பைபிளை நல்லா இப்படி அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேத புஸ்தகத்தை தினமும் என்ன செய்யணும்னா வாசிக்கணும். எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன செய்யணும்? நேசித்து வாசிக்கணும். எல்லாரும் சொல்லுங்களேன், எப்படி வாசிக்கணும்? அதான் அதில் இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி செய்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? இந்த வசனத்தை நம்ம அதன்படி செய்ய நம்ம இருதயம் என்ன செய்யணுமா? நாளுக்கு நாள் பக்குவப்படுத்தப்படணும். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். வசனம் சொல்லுது, அவங்க மொண்டு கொண்டு போனது தண்ணி. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசத்தோடு மொண்டு கொண்டு போனதுனால அங்கே கொண்டு போய் கொடுக்குற சமயம் ரசமாக மாற்றினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். 5 அப்ப 2 மீன் தான். ஆனால் அந்த 5 அப்ப 2 மீனை அதை கர்த்தருடைய கரத்தில் விசுவாசத்தோடு கொடுத்ததுனால அது 5000 பேர் சாப்பிட்டு மீதம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அந்த தாய், விதவை தாய், கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு இருக்கு, அதை சாப்பிட்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னாங்க?
பையனும் நானும் சாக போகிறோன்னு சொன்னாங்க, ஜீவனை விட போகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் முதல்ல அடைய கர்த்தருக்காக கொண்டு வான்னு எலியா சொன்னார். அதை கொடுத்த உடனே வசனம் சொல்லுது, பஞ்சகாலம் முழுவதும் அதில் எண்ணெயும் குறையில மாவும் குறையாமல் இருக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை தெரியுமா? இன்னைக்கு விசுவாசம் தேவை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவை? இன்னைக்கு விசுவாசம் இல்லாதனால நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் தடைப்படுது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா நம்முடைய விசுவாசம் குறைவுள்ளதாக இருக்குது. அதனால தான் சீசர்கள் கூட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் கேட்டாங்க. அந்த தகப்பன் அந்த பிள்ளையினுடைய பிசாசின் பிடி நீங்கும்படி ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர் சொன்னார், விசுவாசித்தால் கூடுனார். அப்போ அந்த அப்பா கேட்டார், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யணும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். நம்முடைய அவிசுவாசங்களை நம்மிலிருந்து நீக்கி போட ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாள் நம்மளை அர்ப்பணிக்கணும். விசுவாசத்தோடு நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுகிறதை வாசியுங்கள். எபிரேயர் 4:2 கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நிறைய நேரத்தில் நம்ம விசுவாசம் இல்லாததுனால நிறைய நன்மைகளை நம்ம இழந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் இந்த காலையில் சொல்கிறோம், விசுவாசத்தை நீ கூட்டிக் கொள்ள வேண்டும், உன் விசுவாசத்தை நீ அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், நீ தைரியத்தோடு இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? எல்லா பக்கத்தில் நீ தைரியமாக இருங்க, கர்த்தர் மேலே விசுவாசமாக இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் கையை பிடிச்சி நீங்கள் தைரியமாக இருங்க, கர்த்தர் மேலே விசுவாசமாக இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் கையை பிடிச்சி. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? அவருடைய வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிற நீதிமான் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்று கேட்ட வசனத்தின்படி நிச்சயமா உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா.